அப்படியென்றால் தேவேந்திரன் இங்கு வந்ததற்கு காரணம் நராந்தகருக்கு முக்தி அளித்து அவனது அழிவை கண்டு திவாந்தக் கோபம் அடைந்து பழிவாங்க வரவேண்டும் மற்றும் அதிக சங்கடத்தை ஏற்படுத்துவதற்காகத்தானா? அப்படியென்றால் என் மனதில் இருக்கும் குழப்பத்திற்கான காரணம் இதுதானா? என் கண்களை பார்த்து உண்மையை கூறுங்கள் மகாதேவா. இல்லை கௌரி, இரண்டுமே வெவ்வேறானதாகும். அப்படியென்றால் இந்த சங்கடத்தை நாம் எப்படி தீர்ப்பது மகாதேவா? திவாந்தகருக்கு வரம் கிடைத்துள்ளது. அவனை அழிக்க வேண்டும் என்றால் அஷ்ட சித்தியும் புத்தியும் பலமும் ஒன்று சேர வேண்டும். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இது எப்படி சாத்தியமாகும்? அனைத்து தேவர்களுக்கும் வணக்கம். நான் ராஜா விஸ்வரூபன். நான் இங்கு அன்னை பார்வதியையும் மகாதேவரையும் மற்றும் விநாயகரையும் பார்த்து நன்றி கூறத்தான் வந்திருக்கிறேன். இவர் நிரந்தக்கை அழித்து எனது ராஜ்யத்தையும் எனது மக்களையும் காப்பாற்றியுள்ளார். நான் தவறான நேரத்தில் வந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஆனால் நானும் எனது 2 மகள்களும் தங்கள் குடும்பத்திற்கு நன்றி தெரிவிக்க வந்துள்ளோம். உங்களது மகள்களா? ஆமாம் தாயே, எனது 2 புத்திரிகள். இவர்களுக்கு தங்களை மிகவும் பிடிக்கும். மகா காளியாக காண வேண்டும் என்பது ஆசை. அதனால் இவர்களது விருப்பத்தை தங்களிடம் கூற வந்துள்ளேன். வணக்கம் தாயே. வணக்கம் தந்தையே. உங்களுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் சித்தி. என்னுடைய பெயர் புத்தி. எனக்கு உன்னுடைய கோபம் நன்றாக புரிகிறது தேவாந்தக். ஆனால் நீ உன்னுடைய கோபத்திற்கு சரியான திசையை காட்ட வேண்டும். இங்கு அனைத்தையும் தூக்கி எறிவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அங்கு சென்று அந்த கணேசனை தாக்க வேண்டும். ஏனென்றால் அவன்தான் அனைத்து தேவர்களிலும் அவன்தான் புத்திசாலியாக இருக்கிறான். அவன் எக்கணமும் உன்னை அழிப்பதற்கு கூட இங்கு வருகை தரலாம். அவன்தான் உனது சகோதரனை வதம் செய்தான். உன்னுடைய சகோதரனின் இழப்பிற்காக நீ அவனை பழி வாங்க வேண்டும் தேவாந்தக். அது என்னவென்றால் உன்னால் மட்டும்தான் இந்த தேவர்களை அழிக்க இயலும் தேவாந்தக். தேவர்களை அழிக்க வேண்டும் என்று தாங்கள் எதற்காக கூறுகிறீர்கள்? நான் தற்பொழுது தேவராஜா அல்ல. எனது பதவி பறிபோய் விட்டது. என்னை அப்பதவியிலிருந்து தூக்கி எறிந்து விட்டார்கள். இப்பொழுது நானும் உன்னை போல்தான் தேவர்களை பழிவாங்க எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் சொல்வது சத்தியம். செல், அந்த தேவர்கள் அனைவரையும் அழித்து விடு. நான் உனது வழியில் குறுக்கிட மாட்டேன். ஆனால் நீ தனியாக அங்கு செல்வாயா? மலைகளில் தான் நான் வாழ்வேன். மலைகளில் இருப்பதெல்லாம் பெரும் பாறைகள் தானே. இந்திரதேவரே, தாங்கள் தேவலோகத்துக்கு சென்று விடுங்கள். தங்களின் உயிரை நான் தங்களுக்கு தானமாக அளிக்கிறேன். என் சகோதரனை அழித்தவனுடன் நான் நிச்சயம் யுத்தம் செய்வேன். உன்னை போல ஒரு வீரனை பெறுவது எனக்கு மேலும் பெருமையை சேர்க்கிறது தேவாந்தக். என்னையே முட்டாளாக்க பார்க்கிறாயா? நான் உன்னை முட்டாளாக்கப் போகின்றேன். என்ன, திவாந்தக் கணேசரை அழிக்கப் போகிறாரா? ஆம், ஆனால் அவனை தடுக்க ஒரு வழி இருக்கிறது.
அதற்கு எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவை. நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? எங்களுடைய விருப்பம் என்னவென்றால் உங்களது இரு மகள்களும் கைலாய குடும்பத்தின் அங்கத்தினராக வேண்டும். அவர்களை கணேசனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும். என் மகள்களின் திருமணம் சாக்ஷாத் சுபம் தரும் விநாயகருடனா? இது எனது பாக்கியம். கூறுங்கள், திருமணத்திற்கான யோசனையை ஸ்வீகரிக்கிறீர்களா? எதற்காக இப்படி கேட்கிறீர்கள் மகாதேவா? இதை நான் எனது பாக்கியமாக நினைக்கிறேன். என் மகள்கள் கணேசரை திருமணம் செய்து கொண்டு சாக்ஷாத் மகாதேவருக்கும் அன்னை பார்வதிக்கும் மருமகள்களாக வருவதில் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் இந்த திருமணத்திற்கும் திவாந்தக்கின் அழிவிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கப் போகிறது? உங்களது மகள் சித்தி அஷ்டசித்தியின் தேவி ஆவாள். அதோடு உங்கள் மகள் புத்தி அறிவு கூர்மை உடையவள். அதோடு கணேசன் சுபம் என்ற வார்த்தையின் முழு வடிவம். இவர்கள் மூவரும் திருமண பந்தத்தில் இணைந்தால் இவர்களுடைய சக்தி ஒன்றாகிவிடும். அதன் பிறகு திவாந்தக்கை அழிப்பது சாத்தியமாகிவிடும். நான் இந்த திருமணத்திற்கு தயாராக உள்ளேன். ஆனால் திவாந்தக்கை அழிக்க வேண்டும் என்றால் இவர்கள் மூவரின் திருமணத்தை இப்பொழுதே நடத்த வேண்டும். ஆனால் இவர்கள் மூவரும் இப்பொழுது பாலகர்களாயிற்றே. அதை நான் நன்கறிவேன். இம்மூவரும் திருமண வயதை எட்டிய பிறகே இவர்களுக்கு விவாகம் நடைபெறும். எனினும் அதற்காக தேவாந்தக்கை அழிக்க இயலாதென்றில்லை. நாங்கள் உங்கள் மகள்கள் சித்தி புத்திக்கு கணேசனுடைய வாக்குதானத்தை அளிப்போம். ஏனென்றால் இந்த வாக்குதானம் மகாதேவர் மற்றும் என்னுடைய சக்தியில் இணைந்திருக்கும். ஆகையினால் இந்த வாக்குதானத்திலேயே இவர்கள் மூவரின் சக்தியும் ஒன்றிணைந்துவிடும். அதன் பிறகு திவாந்தக்கை நிச்சயமாக அழித்து விடலாம். ஆனால் இதற்கு கணேசனின் சித்தி புத்தியின் அனுமதி நமக்கு தேவை. இது குறித்து விநாயகனிடம் நான் எடுத்துரைக்கிறேன் பார்வதி. ஆகட்டும். அப்படியென்றால் சித்தி புத்தியிடம் நான் இது குறித்து பேசுகிறேன். திருமணமா? கணேசனையா? ஆனால் தந்தையே, என்னால் எப்படி இப்பொழுது திருமணம் செய்ய முடியும்? நான் ஒரு பாலகன் அல்லவா? ஒருவேளை நான் சம்மதித்தால் கூட சித்தியும் புக்தியும் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் நானும் தமையனும் அவர்களின் ராஜ்யத்திற்கு சென்று அவர்களின் மக்களை காப்பாற்ற முயற்சி செய்யும் போது அவர்கள் இருவரும் எங்களுக்கு நன்றி கூறாமல் எங்கள் மீது அவர்கள் கோபமடைந்தார்கள். அவர்கள் இந்த திருமணத்தை நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முதல் சந்திப்பு நன்றாக இல்லை என்றால் என்ன? கவலைப்படாதீர்கள். எனக்கு கிடைத்திருக்கும் இந்த அனைத்து சக்திகளும் எனது கணவரினால்தான் எனக்கு கிடைத்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? அவருடனான எனது முதல் சந்திப்பும் நன்றாக இல்லை. நான் உங்களை வற்புறுத்தவில்லை. நன்றாக யோசித்து பிறகு பதில் கூறுங்கள். நாங்கள் வெளியே உங்கள் முடிவிற்காக காத்து கொண்டிருப்போம். நான் நினைத்ததை நிறைவேற்றுவதற்கு எப்படியாவது முயற்சி செய்வேன். அதே போன்று உங்களின் முடிவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி பேசுகிறீர்கள். இல்லை விநாயகா, மனம் முடிக்க வேண்டுமென்று உன்னை வற்புறுத்தவில்லை. இது குறித்து நான் கூற விழைவது என்னவென்றால், விவாகத்திற்கு நீங்கள் தயாரான பிறகே திருமணம் என்பது நிச்சயம் நிகழும். ஆனால் தேவர்கள் தேவியர் என்பதால் நீ ஆற்ற வேண்டிய கடமை இப்பொழுதே ஆரம்பமாகிறது. இதற்கான முடிவை தீர்மானிக்க வேண்டியது உன்னுடைய கடமையாகும். அம்முடிவினை அறிய நாங்கள் அனைவரும் காத்திருப்போம். நீங்கள் மூவரும் நான் கூறுவதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். நாங்கள் யாரும் உங்களை இந்த திருமணத்திற்காக வற்புறுத்த மாட்டோம். உங்களது முடிவை தயக்கமின்றி கூறுங்கள். தங்களது முடிவினை உரைக்க பெண்களுக்கே முதல் உரிமை.
புத்தி, சித்தி, கூறுங்கள், உங்கள் முடிவு என்ன? நாங்கள் இந்த யோசனையை ஏற்றுக்கொள்கிறோம். விநாயகா, நீ நிர்ணயித்த முடிவென்ன? என்னை மன்னித்து விடுங்கள். நான் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கணேசனை மட்டுமல்ல, அந்த தேவாந்தக அனைத்து தேவர்களையும் அழித்து விடுவான். அதற்கு பின்பாக எனது அடுத்த பயணத்தை நான் ஆரம்பித்து விடுவேன். என்ன ஆயிற்று தந்தையே? தாங்கள் இவ்வாறு திடீரென்று அமராவதி வந்ததற்கு என்ன காரணம்? எங்கள் அனைவரையும் நீங்கள் எதற்காக இங்கு வர சொன்னீர்கள்? இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இப்பொழுது எனது எண்ணத்தின்படி அனைத்தும் நன்றாக நடக்கிறது. தங்கள் மனதில் இருந்த அந்த எண்ணம் என்னவென்று அறியலாமா? வெகு விரைவில் அந்த தேவாந்தக அனைத்து தேவர்களையும் அழித்து விடுவான். அவனுடைய வெற்றிக்கு பின்பாக நான் மறுபடியும் தேவேந்திரன் பதவியில் அமர்ந்து விடுவேன். அதற்கு பின்னர் உங்கள் அனைவரது சக்தியின் மூலமாக நான் இதுவரை இழந்த அனைத்தையுமே மீண்டும் பெற்று விடுவேன். நீங்கள் எதற்காகவும் கவலை அடைய வேண்டாம். அந்த தேவாந்தக் எனக்கு வாக்களித்துள்ளான். அவன் என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் என்றென்றும் தாக்க மாட்டான் என்று. ஆகையால் நாம் அனைவரும் எங்கேயே இருப்போம். இப்பொழுது தேவாந்தக்கை நிறுத்த மகாதேவர், மகாகாளி, கணேசன் மற்றும் கார்த்திகேயன், நந்தி என கைலாய குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் வருவார்கள். ஆனால் தேவாந்தக்கிற்கு கிடைத்த வரத்தினால் அவனை எவராலும் தடுக்க இயலாது. ஆனால் தந்தையே, எனக்கு கைலாச குடும்பத்திற்கு எதிராக செல்வதில் எந்த விருப்பமும் இல்லை. ஒரு முறை கார்த்திகேயன் உனது உயிரை காப்பாற்றினான் என்பதற்காகவா நீ என்னை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறாய்? தேவாந்தக் அனைத்து தேவர்களையும் அழிக்கும் வரையில் நீ இங்கு இல்லை. இப்படி நடக்க வாய்ப்பில்லை. தங்களின் யோசனை நன்றாக இருந்தது இந்திரா. ஆனால் நான் ஒன்று முட்டாள் கிடையாது. கைலாயத்தை நான் தாக்க மாட்டேன். ஆனால் நான் இருக்கும் இடத்தை தேடி என் எதிரியை வர வைப்பேன். என்ன கூறுகிறாய்? நான் உன்னை அழிக்கப் போகிறேன். உன்னுடன் இருக்கும் அனைத்து தேவர்களும் என்னுடைய பிடிக்குள் வந்து விடுவார்கள். தாக்குங்கள்! நான் இதை பற்றி தாய் பார்வதியிடமும் மகாதேவரிடமும் கூற வேண்டும். நம்மிடம் இப்பொழுது நேரமும் இல்லை. கணேசனின் முடிவு இதுதான் என்றால் நாம் தேவாந்தக்கின் அழிவிற்காக வேறு ஏதாவது யோசித்தாக வேண்டும். ஆனால் உனது இந்த முடிவிற்கு காரணம் என்ன கணேசா? ஏனென்றால் தமையனுக்கு திருமணம் முடிவு செய்யும் முன் என்னால் எப்படி என் திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? கணேசன் அளித்த காரணம் இதுவே என்றால் இதற்கான பதில் யோசனையில் அல்ல, கர்மத்தில் அடங்கும். இந்த கேள்விக்கு பதில் கிடைப்பதற்கு என்ன செய்தாக வேண்டும் தந்தையே? தாயே,
தேவாந்தக் அமராவதியை தாக்க ஆரம்பித்து விட்டான் மகாதேவா. மகாதேவா, தாயே, ஏதேனும் செய்யுங்கள். இல்லை என்றால் இந்திரதேவன் உட்பட எங்கள் அனைவரையும் அழித்து விடுவான். தாங்கள் தான் எங்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் மகாதேவா. வா கணேசா, என்ன நடந்தாலும் சரி, எப்படியாவது நாம் அவனை அழித்தே ஆக வேண்டும். சூரபத்மா, நாங்களும் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறோம் மகாதேவா. நிச்சயமாக உங்களது சகாயம் என்பது இந்த யுத்தத்திற்கு மிகவும் அவசியமாகும். தேவசேனா, இங்கே காத்திரு. தேவசேனா, இங்கிருந்து சென்று விடு. உன்னை பாதுகாத்துக்கொள். செல். என்னை எந்த தேவர்களாலும் அழிக்க இயலாது. அது மட்டுமல்ல, உன்னுடைய ஆயுதத்தாலும் என்னை தாக்க இயலாது. என்னை விட்டுவிடு. என்னை விட்டுவிடு. உன் அழிவு நிச்சயமாகிவிட்டது. அதற்கு முன்பு உனக்கான இடம் எதுவென்று நீ அறிய வேண்டாமா? தந்தையே, நீ ஏன் இவ்வாறு செய்தாய் கணேசா? நீ ஏன் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டாய்? உன்னுடைய இந்த முடிவினால் அழிவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. அதோடு நம்மால் எப்படி அவனை அழிக்க இயலும்? தமையா, நிச்சயமாக ஏதேனும் நமக்கு வழி கிடைக்கும். எப்படி கணேசா? என்னை ஒரு பெண் திருமணம் செய்ய ஏற்றுக்கொள்ளும் வரை நீ காத்திருப்பாயா? எந்த பெண் ஏற்றுக்கொள்வாள்? தமையா, தந்தை கூறினார்கள் அல்லவா, இந்த கேள்விக்கான பதில் சிந்தனையில் அல்ல, செயலில் தான் இருக்கிறது. காப்பாற்றுங்கள். இது யாருடைய குரல் தமையா? காப்பாற்றுங்கள் தந்தையே. தேவசேனா, கணேசா, நீ சென்று தேவாந்தக்கை தடு. தாயாரும் தந்தையும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார்கள். நான் தேவசேனாவை காப்பாற்றுகிறேன். சரி தமையா. தந்தை சொன்னது உண்மைதான். கேள்விக்கான பதில் செயலில் கிடைத்து விட்டது. இப்பொழுது உன்னுடைய அழிவு உறுதியாகிவிட்டது தேவாந்தக்.
நீங்கள் மறுபடியும் என்னை காப்பாற்றியுள்ளீர்கள். நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது எப்படி உன்னை காப்பாற்றாமல் செல்ல இயலும்? இவனை யார் தாக்கியது?